ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். ஆமை சோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வருவதாக. அல்லேலூயா. ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், கனப்படுத்துகிறவர். அதனால் ஆமை சோத்திரம் அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாள் கூட தியானத்துக்கென்று நாம் பார்க்குற வேத பகுதி ஆதியாகம புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் ஆமை சோத்திரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி ஆமை சோத்திரம் நாம ஒரு சில வாரங்களாக, ஒரு சில மாதங்களாக குடும்பத்திற்குரிய செய்திகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆணை ஆதாமை ஏன் ஆண்டவர் முதல்ல ஆணை படைத்தார், அதாவது 6 நாள் எல்லாத்தையும் எப்படி வரிசையாக படைச்சாரு, அதுக்கப்புறம் 6வது நாள் ஆதாமை ஏன் படைச்சாருன்னு சொல்லி நாம் என்ன செய்தோம். ஏன் முதல்ல ஆணை படைத்தார், ஆதாமை படைத்தார், ஆதாமை படைத்த உடனே ஏன் ஏவாளை படைக்கவில்லை, அதுக்கப்புறம் தோட்டத்தை ஏன் படைத்தார், தோட்டம்னா எதை குறிக்குது, ஒரு ஆணுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ல கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் கூட ஆண் ஏன் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆண் ஏன் வேலை செய்யணும், வேலையை யார் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு நிறைய ஆண்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன் தான் இந்த வேலையை யார் கண்டுபிடிச்சாங்களோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு. நாம் சுத்திர அவன் வேலை செய்கிறவனாய் படைத்தார். ஏன் ஆண் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஆண் எப்படி பண்படுத்த வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு ஆண் எப்படி பண்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலும் கூட குடும்பத்தை காக்கிறது, அதாவது குடும்பத்தை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆண் குடும்பத்தை பண்படுத்துகிறது மாத்திரமில்லை, குடும்பத்தை ஆண் எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து இந்த நாளில் பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அப்புறம் சோத்திரம் பாருங்க, காக்கவும் வைத்தார். பண்படுத்துகிறது மாத்திரமில்லை, ஒரு சிலர் குடும்பத்தை பண்படுத்துவாங்க, ஆனால் குடும்பத்தை காக்க என்ன செய்கிறாங்க, தவறி போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். குடும்பத்தை பண்படுத்துறதுக்கு ஆமை தெரிந்தவர்களுக்கு காக்க தவறிட்டாங்க. ஆனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதே நாம் கண்கூடாய் பார்க்க முடியும். ஏன் விவாகரத்து வருது, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஏன் பிள்ளைகள் மத்தியில் ஒரு விரக்தி வருது, பெற்றோர்கள் குறித்து நல்ல அபிப்பிராயம் ஏன் இல்லாமல் போகுது, இப்படின்னு நிறைய காரியங்களுக்கு அசிபாரம். அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன், ஒரு கணவன் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கிறதில்ல. நிறைய பேர் பண்படுத்துகிறாங்க, ஆனால் பாதுகாக்க மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்குறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, ஓடி ஓடி உழைக்கிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க, ஆனால் குடும்பத்தை காக்க தவறி விட்டார்கள். காலையில் 7 மணி 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க நைட்டு 7 மணி 8 மணிக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, சரி. ஆனால் குடும்பத்துக்கு தேவை என்ன, பணம் மட்டும்தான் தேவையா, பணம் மட்டும் போதுமா, பணத்தை மட்டும் கொடுத்தா எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்தா போதுமா, ஆண்களுக்கு தெரிவதில்லை. அது மாத்திரமல்ல, குடும்பத்தோடு கூட உட்கார்ந்திருக்க வேணும். குடும்பத்துக்கு அன்பு தேவை, உன்னுடைய மனைவிக்கு அன்பு தேவை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பு தேவை, உன் மனைவிக்கு அன்பான வார்த்தைகள் தேவை, உன் பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகள் தேவை, உன் மனைவிக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் தேவை, உன் மனைவியை உருவாக்குகிற வார்த்தைகள் தேவை, உன் பிள்ளைகளுக்கும் உருவாக்குகிற உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் தேவை. அது ஒரு குடும்ப தலைவன் மூலம், ஒரு புருஷன் மூலம், ஒரு பெற்றோர் மூலம், அதாவது ஒரு தகப்பன் மூலம் நாம் பிள்ளைகளுக்கு போக வேண்டும்.
இது போகாதனால தான் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா ஆறுதலான வார்த்தைக்காகவும் அன்பான வார்த்தைக்காகவும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தையும் நோக்கி ஓடுகிறார்கள். யார் அவங்களை உற்சாகப்படுத்துறாங்களோ, யார் அவங்கள பாராட்டுறாங்களோ, யார் அவங்களிடத்துல அன்பு கூறுற மாதிரி கரிசனையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ, உண்மையா இருக்கிறாங்களோ, அவங்களை அவருடைய இருதயம் சார்ந்து போய் விடுகிறது. ஆமா, கேட்டா ஆண், நான் குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறேன், மாடை போல உழைக்கிறேன், நான் யாய் அலையிறேன், சம்பாத்தியம் பண்ணுகிறேன், சொத்து சேர்க்கிறேன், வீடு கட்டுறேன், பணம் சேர்க்கிறேன், ஆமா சுத்து படிக்க வைக்கிறேன், பணங்களை கட்டுறேன், நல்ல படிப்பு, நல்ல காலேஜ், நல்ல எல்லாத்தையும் வாங்கி போடுகிறேன். ஆனால் அன்பு கூறுறீங்களா? விசாரிக்கிறீங்களா? உற்சாகப்படுத்துறீங்களா? பிள்ளைகளுக்கு இருக்கிற டேலண்ட், திறமையை உட்கார்ந்து ஒவ்வொரு பெற்றோரும், குறிப்பாக ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு தகப்பனும் கண்டுபிடிக்கிறீங்களா? உனக்கு பாடுறது, உனக்கு செபிக்கிறது, உனக்கு கொடுக்கிறது, உனக்கு நல்ல டேலண்ட ஞானத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், உனக்கு அன்பு கூறுகிற இருதயத்தை கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு நீ இதுல சிறந்தவனா இருக்கிறாய், இதுல சிறந்தவளா இருக்கணும். பிள்ளைகளை கண்டுபிடிச்சு உற்சாகப்படுத்துற ஒரு தகப்பன் மனைவியை பார்த்து உனக்கு பொறுமை இருக்குது, உனக்கு திறமை இருக்குது, உனக்கு இப்படிப்பட்டது சுத்தர ஒரு சாதாரண காரியமா இருந்தாலும் அதை பொறுமையா நிதானமா சூப்பரா செய்யற அப்படிப்பட்ட டேலண்ட் ஆண்டவர் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். உனக்கு என்ன கிருபை இருக்கு, உனக்கு என்ன மதிப்பு என்ன, நீ எப்படிப்பட்டவனு ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு வெளியில நடந்தது சொல்லணும். ஊர் உலகத்துல நடக்கிற காரியங்களை அவங்கள்ட்ட சொல்லணும். கர்த்தருடைய காரியத்தை, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து விவாதிச்சு பேசணும். போன வாரத்தில் சொல்லும் போது சொன்னேன், சாப்பிடுகிற டைனிங் டேபிள், சாப்பிடுகிற இடம் குடும்பமாய் ஒன்று சேர்ந்துதான் சாப்பிட வேண்டும். குடும்பமாய் காலையில் சாப்பிட்றீங்களோ மதியானம் சாப்பிட்றீங்களோ தெரியாது, ராத்திரி வேலை கட்டாயமாய் குடும்பமாய் சாப்பிட வேண்டும். அந்த குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பிள்ளையுடைய காரியம், மனைவியுடைய காரியம் கேட்டு விசாரிக்கிறது மாத்திரம் கிடையாது. முக்கியமாய் அந்த சாப்பாட்டு வேளையில வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தர் நம்ம மேல எப்படி கரிசனையா இருக்கிறார், நமக்கு என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாரு, என்னெல்லாம் அதிசயம் செய்யறாரு, இந்த லெவலுக்கு வர்றதுக்கு இயேசுநாதர் என்னெல்லாம் செய்தாருன்னு பிள்ளைகளோடு கூட மனைவியோடு கூட குடும்பமாய் உட்கார்ந்து பேசணும், ஆலோசனை பண்ணணும். சரீர உணவு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பலனாய் சத்தியத்தையும் அந்த நேரத்தில் சேர்ந்து உண்ண வேண்டும். இந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் பிள்ளைகளை நீங்கள் கையில் பிடிக்கவே முடியாது. காலையிலிருந்து நைட் வரைக்கும் எழுத படிக்க எதையாவது ஒன்று செய்து கொண்டிருப்பாங்க. பிள்ளைகள் கொஞ்ச காலம் தான் உங்களோடு கூட இருக்க போறாங்க. அப்புறம் திருமணமாகி என்ன செய்ய போறாங்க, வேறொருத்தரோட அவங்க குடும்பமாய் தனி குடும்பமாய் மாறப்போகிறாங்க. அதனால குடும்பமாய் இருக்கிற இந்த காலத்திலே பிள்ளைகளோட நேரம் ஒதுக்கி, தகப்பனே நீ என்ன செய், ஆலோசனைகளையும் புத்திகளையும் புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்குற மாத்திரம் உங்களுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் போதிங்க, வசனத்தை போதிங்க. இந்த வயதுல இப்படித்தான் நாங்க இருந்தோம், ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லாரு இப்படி இருங்க, இயேசப்பா உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, உங்களை கொண்டு பெரிய திட்டம் என்ன செய்ய வைத்திருக்கிறாரு, அதன்படி பெரிய காரியங்களை செய்ய போகிறாருன்னு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற முதல்ல ஒரு தகப்பன், மனைவியை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆள் அப்படி சொன்னா அது கணவன் தான். அவன் மனைவியோடு நீங்க தனியாய் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அப்புறம் பிள்ளையும் மனைவியோடு கூட நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அது மாத்திரமில்ல, பிள்ளைகளோடு தனியாய் என்ன செய்யணும், நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், நேரம் செலவழிக்க வேண்டும். அவங்களுடைய நிலைமைகள் என்ன, அவங்க இருதயத்தின் இயக்கங்கள் என்ன, அவங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன, அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற எது அவங்களுக்கு தேவையா இருக்கணும் ஒவ்வொரு தகப்பனும் கேட்கணும். பிள்ளைகளிடத்துல நேரத்தை ஒதுக்கணும். பணம் சம்பாதிக்கிறோம், பொருள் சேர்க்கிறோம், சொத்து சேர்க்கிறோம், ஆசை சேர்க்கிறோம், அது ஒரு புள்ளி தான், ஒரு பெர்சன்டேஜ் தான். அது மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. நல்ல படிப்பை கொடுக்குறோம், அது மாத்திரம் தான் வாழ்க்கை கிடையாது. நிறைய ஆண்களுக்கு இது தெரியல, நிறைய கணவருக்கு இது புரியல, நிறைய தகப்பனுக்கு இது தெரியல. அதனாலதான் குடும்பத்தில் பிரச்சனைங்க. பிள்ளைகள் அன்பு இல்லாதவங்களா, பாசம் இல்லாதவர்களா, அக்கறை இல்லாதவர்களா, பொறுப்பு இல்லாதவர்கள் மாறுறதுக்கு காரணம் ஒரு ஆண், ஒரு தகப்பன், ஒரு கணவன். ஏன், எது முதல்ல தேவை? அன்பு. அல்லேலூயா. இயேசுநாதர் பணத்தை கொடுக்கவோ சொத்தை கொடுக்கவோ ஆசையை கொடுக்கவோ வரல, முதல்ல அன்பு கூறத்தான் வந்தார். அவர் அன்பு தான் முதல்ல கொடுத்தார். முதல் தேவை அன்பு தான். ஒரு குடும்பத்தின் முதல் தேவை அன்பு.
அந்த அன்புங்கிற தேவையை ஃபர்ஸ்ட் கொடுங்க. அன்பு செலுத்துங்க, அக்கறை உள்ளவங்களா இருங்க, அவங்களோட ஐக்கியம் உள்ளவங்களா இருங்க. நான் எப்பயும் உங்களோடு கூட இருக்கிறேங்கிற உணர்வை ஏற்படுத்துங்க. அல்லேலூயா. நான் அவன் பொல்லாத தகப்பன் நானே இப்படி இருக்கிறேன்னா, நல்ல தகப்பன் இயேசு உங்களுக்கு இருக்கிறாருங்க. நல்ல தகப்பன் உங்களோடு கூட எப்பயும் இருக்கிறாரு. உங்களை நல்ல வாழ்க்கை தரும்படி, உங்களை எப்பொழுதும் உங்களிடத்தில் அன்பு கூறும்படி நல்ல தகப்பன் கூடவே இருக்கார். உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார்னு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. மனைவிக்கும் பிள்ளைக்கும் இதை கற்றுக் கொடுங்க. உட்காந்து நேரம் செலவு பண்ணுங்க. வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவருடைய நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அதை நான் குறை சொல்லலை. ஆனால் மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு போய் பல வருடங்கள் இருக்கிறது தவறு. கூடுமான அளவு மனைவி பிள்ளைகளோடே எப்பொழுதும் இருக்கவே ஒரு குடும்ப தலைவன் விரும்ப வேண்டும். அப்படி பிரிந்து இருக்கும் பணத்துக்காக பொருளுக்காக மட்டும் சூழ்நிலைக்காக மட்டும் அவர்களை முற்றிலும் பிரிந்து இருக்கிற மாதிரி ஒரு நாள் விரும்பாதீங்க. அது இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அவன் பழத்தை சாப்பிட்ட போது ஆதாம் முதல்ல ஏவாள் தான் சாப்பிட்டுச்சு. பிசாசு பேச்சை கேட்டு, சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு, அதனால மனைவியை மட்டும் துரத்திட்டு, மனைவி பேச்சை கேட்டுட்டு தெரியாம நீ வாண்டடா தப்பு செய்யலன்னு ஆண்டவர், நீ மட்டும் தோட்டத்துல இரு, ஆனா உன் மனைவி மட்டும் தோட்டத்தை விட்டு போகட்டும்னு அவர் துரத்தல. நீங்க 2 பேரும் ஒரே சரீரம், எப்பயுமே ஒன்னாத்தான் இருக்கணும்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. நீங்க வாழ்ந்திருக்கும் போதும் சரி, தாழ்ந்திருக்கும் போது சரி, உயர்ந்திருக்கும் போது சரி, சுகமா இருக்கும் போது சரி, வியாதியா இருக்கும் போது சரி, துக்கமா இருக்கும் பொழுது சரி, எந்த நிலைமையிலும் நீங்கள் குடும்பமாய் மாத்திரமே இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு தகப்பனும் விரும்ப வேண்டும். இயேசுநாதர் சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் தனியா ஒரு நாள் இருக்கவே விடலையா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தனியா இருக்க விடவில்லை. எப்பொழுதும் நினைவாய் இருந்தார், எப்பொழுதும் கரிசனையாய் இருந்தார், எப்பொழுதும் தூரத்தில் இருந்தாலும் விசாரித்துக் கொண்டிருந்தார். நான் தூரமாய் இருந்தாலும் என் இருதயம் எப்பயுமே உங்க கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். பவுல் சொல்கிறார், நான் தூரமாய் இருந்தாலும் என் இருதயம் எல்லாம் உங்களோடு கூடவே இருக்கிறதுன்னு சபைக்கு சொல்லி நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் எங்க இருந்தாலும் பிள்ளைகளோடு இருக்கும். ஒரு நல்ல குடும்ப தலைவனுடைய, ஒரு கணவனுடைய இருதயம் எந்த நிலைமையில இருந்தாலும் மனைவியோடு கூட அவருடைய இருதயம் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை விட எப்பொழுதும் பிரிந்து இருக்காமல் குடும்பமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பிரிவினையை பிசாசு யூஸ் பண்ணிக்கிடுவான். வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற குடும்பங்கள், சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஆசை இருக்குது, அந்தஸ்து இருக்கும். ஆனால் பாருங்க, குடும்பம் இல்லாத எத்தனையோ குடும்பங்களுடைய நிலைமைகளை கேள்விப்பட்டிருக்கோம். இவங்களுக்காகத்தான் 5 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் வெளிநாடுல இருந்து சம்பாத்தியம் பண்ணி வீடு, காரு, காடு, தோட்டம், விரும்பினது எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் வந்து பார்த்தா நான் சுத்துறேன், நான் நேசித்தேன், நான் சம்பாதிச்சு கொடுத்தேன், நான் வாழ வைக்க நினைச்சேன், நல்லா இருக்கும்னு நினைச்ச குடும்பம் என்ன செய்யல, இப்ப இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை. காரணம் என்ன? பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அன்பு, தேவன் அன்பா இருக்கிறார், மனிதனும் அன்புள்ளவனாய் இருக்கணும்னு படைச்சாரு. அன்புக்காக ஏங்குறவர்களாகத்தான் நம்மளை படைத்து வைத்து விட்டார். பல கோடிகளை சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு அன்பு இல்லாம தற்கொலை பண்ணி கொள்றாங்க. பெரிய பேர் புகழ் இருக்குது, ஆனா அன்பு இல்லாம, உண்மையான அன்பு இல்லாம அவங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்க. இன்னைக்கு அன்புதான் இல்லை. தேவன் அன்பாக இருக்கிறார். இயேசுநாதர் அன்பு கூர்ந்ததனால உயிரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். திரும்ப 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 நாம் செய்கிற தப்புகளை, தவறுகளை மன்னிக்கிறார், அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நாம் துக்கப்படுத்துகிறோம், துக்கப்படுத்தினால் அவர் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்? எனக்கு முதல் தேவை அவருடைய அன்பு, மாறாத அன்பு, நிலையான அன்பு, உண்மையான அன்பு, மாயமற்ற அன்பு தேவையாக இருக்குது. முதல்ல அது தேவனிடத்திலிருந்து வருது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருது. அடுத்ததாக சொந்த கணவனிடத்திலிருந்து ஒரு மனைவிக்கு வரணும். சொந்த தகப்பனிடத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பு வர வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ஒரு தகப்பன் எப்பயுமே பிள்ளைய தோளின் மேல சுமக்கிறதுக்கு தான் விரும்புவான்.
அவளை உயர்த்த விரும்புவான். அல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பனும் அப்படித்தான் இருக்கணும், உண்மையான தகப்பன். அதை அவன் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் தகப்பன் தன் பிள்ளையை தோளில சுமக்கிறது போல உங்களை என்ன செஞ்சுட்டு வந்தேன், சுமந்து கொண்டு வந்தேன். எப்படி சொல்லாரு, தோள் மேல சுமந்து கொண்டு வந்தேன்னு அவர் சொல்லுகிறார். 40 வருஷமா சுமந்து வந்தீங்க, நீங்க சும்மா வந்துடல, நீங்க அமைச்சு உங்க திறமையில வந்துடல, நான் சுமந்தங்கன்னு சொல்றாரு. அவர் சுமக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி காக்கணும்? சோத்திரம். ஒரு கணவன் காக்கணும். காக்கிறதுக்கு ஒரு சிலர் கேட்பாங்க, பண்படுத்த சொன்னாரு, அப்புறம் காக்க சொன்னாரு. காக்கிறதுக்குன்னா பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஆயுதங்கள் வேணுமே. இப்போ இராணுவத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க பாதுகாக்கிறேன்னு சொல்லி பாடுற போய் சும்மா வெறுங்கையில் நிற்கிறாங்களா? வெறுங்கையில் நிற்கிறாங்க கிடையாது, ஆயுதத்தோடு நிற்கிறாங்களே. அப்போ பாதுகாக்கிறதுக்கு ஆணுக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு என்னத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கணும்னா 2 காரியங்களை கொடுத்துருக்கிறார். அதை பார்க்க போகிறோம். ஒன்று, சரீர பலத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா மிருகங்களையும் நீங்க கவனித்து பார்த்தாலும் பெண் சிங்கத்தை விட ஆண் சிங்கம் எப்படி இருக்கும்? உருவத்துல பெருசா இருக்கும், வலிமையா இருக்கும். எல்லா உயிரினங்களையும் பாருங்க, பெண் விலங்குகளை பார்க்கிறோம், ஆண் விலங்குகள் எப்பயுமே எப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மடங்கு கூட வலிமையா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா நீங்க? நிறைய பெண் சிங்கங்கள் வேட்டையாடும், நிறைய வேட்டையாட முடியாத, சமாளிக்க முடியாத இடத்துல ஆண் சிங்கம் வந்து அந்த வேட்டையை முடிச்சிடும். அந்த எதிரான விலங்குகளை அடிச்சு கீழே சாச்சு என்ன செஞ்சிடும், வேட்டையை வெற்றிகரமாய் முடிக்கும். அப்போ மிருகங்களும் சரி, விசேஷமா மனிதர்களையும் பாருங்க, பெண்ணை காட்டிலும் ஆண்களை பலவான்களாய், சரீர பலம் உள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? மிலிட்ரியில போய் நீங்க கவனிச்சு பாருங்க, மிலிட்ரியில நோஞ்சானும் ஒல்லியா இருக்கணும், குட்டையா ஒரு மாதிரி இருக்கிறனும், பலவீனமானவங்களையும் மிலிட்ரியில செலக்ட் பண்றாங்களா? போலீஸ்ல செலக்ட் பண்றாங்களா? இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவ்வளவு வெயிட் இருக்கணும், அப்புறம் இப்படி ஓடணும், தாண்டணும், குதிக்கணும், இந்த பயிற்சியிலெல்லாம் அவங்க என்ன செய்யணுமா? பாஸ் ஆகணும். பாஸ் ஆனவன் தான் பாதுகாவல் வேலை, பாதுகாக்கிறதுக்கு காக்கிற வேலையில, காவல் துறையில, இராணுவம் பாதுகாக்கிற துறையில எப்படி இருக்கணும்? வாட்ட சாட்டமா இருக்கணும், நல்ல பலமா இருக்கணும், திடமா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்? பெண்ணை விட ஆண்டவர் பலசாலியாய் பலம் உள்ளவனாய் படைத்து வைத்தார். நீங்க உடனே பார்த்தா அதுக்காக பெண்ணை நோஞ்சானா பலவீனமா படைச்சிட்டாரே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. எதற்குன்னா ஆணுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. எவ்வளவுதான் திறமையுள்ள பெண்கள், எவ்வளவுதான் பலம் உள்ளவர்களாய் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், இந்த உலகத்திலே மகா பலசாலியான பெண்கள் இருந்தாலும், அவங்களுக்கு துணைக்கு பாதுகாப்புக்கு யார் தேவைப்படுது? ஒரு ஆண் தேவைப்படுது. பாதுகாக்கும்படி ஆண்களுக்கு சரீரத்துல பலத்தை கொடுத்தார். பெண்களை விட பலத்தை கொடுத்தார். ஏன்னா பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. சரீரத்தின் மூலம் பாதுகாக்கும்படி. ஆனா பாவம் செய்து அவன் விழுந்த உடனே பாவ உலகத்துல ஆண்கள் அந்த பலத்தை எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? பெண்களை அடிக்கிறதுக்கும், பிள்ளைகளை அடிக்கிறதுக்கும், உதைக்கிறதுக்கும், தூக்கி வீசுகிறதுக்கும், ஒடுக்கிறதுக்கும், தவறான காரியத்துக்கும் அந்த பலத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மாற்றிட்டாங்க. ஏன்? பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் உலகம் தாறுமாறாயிடுச்சு. ஆண்கள் ஒருபடி கீழே இறங்கி மிருகத்தை போல மாறிட்டாங்க. மிருகம் போல மாறி பெண்களை, மனைவியை, குடும்பத்தில் உள்ளவர்களை அடிக்கிறதும், உதைக்கிறதும், துன்புறுத்துகிறதும், அப்படின்னு மிரட்டால பயந்து நடுக்கிற அளவுக்கு என்ன செய்ய இந்த பலத்தை பிரயோகப்படுத்துகிறாங்க. ஆண் பலம் உள்ளவனாய், சரீர பலமுள்ளவனாய் ஒரு ஆணை படைத்ததற்கு காரணம் அவன் முதல்ல மனைவியை காப்பாற்றணும், மனைவி என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்புறம் தனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு அவன் பாதுகாப்பாக இருக்கணும். அதற்காகவே அந்த சரீரத்தில் பலத்தை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு ஆண்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சொத்துரம் தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்களை அடித்து அடிமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்துறதுக்கு அந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக ஆண்டவர் படைக்கவில்லை. அவன் மனைவியும் பிள்ளையும் பாதுகாக்கணும், அவன் பெற்றோரையும் குடும்பத்தையும் பாதுகாக்கணும். அந்த பலத்தை வச்சு, அந்த பலனை வச்சு பாதுகாக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? சமுதாயத்தை பாதுகாக்கிறவங்கள ஆண்கள் மாறணும். இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேடு வந்துருச்சு.
விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, வன்முறை இதெல்லாம் யாரால மேக்சிமம் வருதுன்னா ஆண்களால் தான் வருது. ஏன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும், ஆண்களை எல்லாம் தொடுங்கன்னு ஏன் ஜெபம் பண்றோம்? பெண்களை விட, பெண் பிள்ளைகளை விட ஆண்கள் பலமுள்ளவர்களாய் சரீர பலசாலிகளாய் இருக்கிறபடியினாலே அந்த பலத்தை தவறாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தேசத்துல பாவத்துல விழுந்த இந்த உலகத்துக்குள்ள எல்லாம் தீமையான காரியங்களும் பலசாலியாக இருக்கிற ஆண்களால மேக்சிமம் நடக்கப்படுது, தீமையான காரியங்கள். இதை ஒவ்வொரு ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கொடுத்தது, இந்த பலத்தை கொடுத்ததே என் குடும்பத்தையும், என் மனைவி பிள்ளையும், எங்க பெற்றோர்களையும், இந்த சமுதாயத்தையும் நான் காப்பாற்றுவதற்காக இந்த பலனை கொடுத்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு ஆண்களுக்கும் இந்த அறிவு இருந்துச்சுன்னா, ஏன் எனக்கு இவ்வளவு பலம் இருக்குது அப்படிங்கிற வெளிப்பாடு, இந்த இப்படிப்பட்ட காரியம் அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் தீமையானவர்களை செய்ய மாட்டான். மற்றவனை ஒடுக்கிறதுக்கு, மற்றவனை மிரட்டுகிறதுக்கு, மற்றவனுடைய அபகரிக்கிறதுக்காக இந்த பலத்தை யூஸ் பண்றாங்க. அதற்காக படைக்கல. ஆணை பெண்ணை விட பலசாலியாய் படைத்ததற்கு காரணம் அவன் பெண்ணை பாதுகாக்கணும், மனைவியை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். அவனுடைய பொறுப்பாய் இது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சுத்திர மனைவி பிள்ளைகளையும் தனித்தனியா யாக்கோபு பிரிச்சு வச்சுட்டு அந்த பெண்ணை பாதுகாக்கணும், பிள்ளையை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், சொத்தை பாதுகாக்கணும். யாரு பிரயாசப்பட்ட அழுகிறா? யாரு பிரயாசப்பட்டா? ராம் முழுவதும் தூக்குல போறா. என்னால என்ன செய்ய முடியாது? என் பலத்தினால என் குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது, பாதுகாக்க முடியாது. ஆண்டவரே என்னை பலப்படுத்தி, என்னை ஆசீர்வதி, எனக்கு அந்த பலனை கொடுங்க. நீங்க ஆசீர்வதிச்சா, நீங்க கூட இருந்தா, நீங்க இருந்துட்டீங்கன்னா என் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். அவன் தான் தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அண்ணன் வந்துட்டான், நம்ம என்ன செய்யறது தெரியல, வாங்க ஆளுக்கு எதையாவது செஞ்சு என்ன செய்ய இப்ப நம்ம காப்பாத்திக்கலாம்னு மனைவிட்டியோ பிள்ளைகிட்டயோ போய் சொல்லவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்க பையங்களே பலசாலிகளா இருந்தாங்க. ஒரு பட்டணத்தை அழிக்கிற அளவுக்கு என்ன செய்ய பலசாலியா கூட என்ன செய்தாங்க இருந்தாங்க. வேலைக்காரர்கள் நிறைய இருந்தாங்க. அவன் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் சொத்து, என் சம்பத்தை முதலாவது நான் தான் காப்பாற்ற வேண்டும். அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் தனித்திருந்து போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. தனித்திருந்து போய் ஆண்டவரை காட்டுறான், என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும் ஆண்டவரே. அதே போலதான் ஆபிரகாமும் தன்னுடைய குடும்பத்தை தான் என்ன செய்தான்? காப்பாற்றி கொண்டான். அது மாத்திரமல்ல, லோத்து தன் குடும்பத்தை காப்பாற்ற என்ன செஞ்சான்? தவறி விட்டான், அடிமையாய் போய்விட்டான். அல்லேலூயா. அப்போ அநேக எப்ப அந்த லோத்து தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாம போச்சு தெரியுமா? ஆண்டவர் விரும்பாத இடத்துல, ஆண்டவர் விரும்பாத ஜனத்தின் மத்தியில ஆண்டவருக்கு லோத்து அங்க இருக்கிற விருப்பமே இல்ல, ஆபிரகாமுக்கும் விருப்பமே இல்ல, தேவ பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லை, தேவனுக்கும் கர்த்தருக்கும் இயேசுக்கும் விருப்பமில்லாத இடத்துல இருந்தான், விருப்பமில்லாத ஜனங்கள் மத்தியில இருந்தான். அதனால அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவன் பாதுகாக்கும் திறமையை இழந்து விட்டான். நாம தெரியக்கூடாத காரியங்களை செய்யும் போது, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் போது, ஆமே கேட்கக்கூடாத ஜனங்கள் மத்தியில இருந்து நாம ஆலோசனைகளை புத்திமதிகளை கேட்டு பழகும் போது, துன்மார்களுடைய ஆலோசனைகள் பாவிகளுடைய வழியில, பாவி போற வழியில கூட என்ன செஞ்சாரு? நிக்காதுன்னு சங்கீதம் சொல்லுது. அப்ப பாவி இருக்கிற இடங்களில் என்ன செய்யலாம்? வாழ்ந்து கொண்டு இருந்தான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராது அப்படின்னு என்ன அர்த்தம்? பரியாசம் பண்ணாங்க. சோதம் குமாரால உள்ள பரியாசம் பண்ணாங்க. ஓ, பரதேசியா வந்த இவனா நம்மகிட்ட பேசுறதுன்னு பரியாசம் பண்ணான். ஒவ்வொருத்தனும் பரியாசக்காரர் இடத்துல இருந்தான் அவன். அல்லேலூயா. ஆனால் தன் குடும்பத்தையே பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு காரணம், கர்த்தர் சொன்ன இடத்துல, கர்த்தர் சொன்ன வைத்திருக்கிற ஸ்தானத்தில், கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புல இருங்க. அப்போ அது வறட்சியான இடமா இருந்தாலும் வயல் நிலமாய் மாறிவிடும். சோதம் குமார செழிப்பை பார்த்து ஓடிப்பாங்க உட்கார்ந்துக்கிட்டான். ஆனா நாம சொல்றோம், வறட்சியான இடத்தையும் வயல் நிலங்களாய் மாற்றுகிற கர்த்தர் ஏன் கூட இருந்தார். எப்படிப்பட்ட வறட்சியிலும் என்னால வாழ முடியும், கர்த்தரோடு கூட அவன் இருக்க மறந்துட்டான். நம்ம இயற்கையை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், நிலைமையை பார்க்கிறோம், நம்முடைய தேவையை பார்க்கிறோம். இதை பார்த்துட்டு கர்த்தர் விரும்பாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்மையும் பாதுகாக்க முடியாது, நம்முடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு, சோதம் குமாரா அந்த பட்டணத்துல மட்டும்
லோத்து இல்லாம ஆபிரகாமோடு கூட இருந்தா அவருடைய சந்ததி இன்னைக்கு இருந்திருக்கும். நல்ல ஆபிரகாமின் சந்ததி போல ஒரு நல்ல சந்ததியா வந்திருக்கும். அவன் சந்ததி நிலைத்திருந்திருக்கும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நிலைத்திருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. துன்மார்க்க சந்ததியாய் மாறி போனது காரணம் ஒரு குடும்ப தலைவன் செய்த தப்பு. நம்ம சந்ததி அவன் தலைமுறைக்கு இயேசுநாதர் வர வரைக்கும் நல்லா இருக்கணும்னா நாம எடுக்கிற முடி, நாம இயேசுநாதரோடு கூட இருந்தோம்னா நம்ம குடும்பத்தை நாம் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோத்திரம். ஏசாவோடு கூட இருக்கிறதுக்கு யாக்கோபு விரும்பவே இல்லை. இஸ்மவேலோடு கூட இருக்க ஈசாக்கு விரும்பவே இல்லை. ஏன்னா இருக்க வேண்டிய ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல இருக்கணும். ஒரு சில சொந்த பந்தங்க சொன்னாங்க, வேண்டப்பட்டவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க, பிடிச்சவங்க சொன்னாங்க, அதனால அங்க இருந்துட்டோம், அங்க தங்கி இருக்கிறோம், இங்க மாற்றிட்டோம். இல்லை, கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருங்க. முடிவெடுக்க வேண்டியது லோத்து. நன்மையானது முடிவு எடுங்க. லோத்துக்களே, உங்க குடும்பங்களை காப்பாற்றணும்னா நீங்க தேவனோடு, தேவனுக்கு பயந்த மனிதர்களோடு கை கோருங்க. அழிவு வராது, ஆபத்து வராது, சபிக்கப்பட்ட சந்ததியால் மாறி போகாது. இப்போ காக்கணும். சரீர பலம் எதுக்கு? என் குடும்பத்தை அடக்கி ஆளுகிறதுக்குல. அல்லேலூயா. என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பலம் என்ன செஞ்சிருக்கு? கொடுத்துருக்குது. இப்போ நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஆயுதங்களை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். அந்த ஆயுதத்தை நாட்டை அழிக்கிறதுக்கும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஆமாவா இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நாட்டை பாதுகாக்கவும் நாட்டை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஒரே ஆயுதம் தான். அது காக்கவும் செய்யும், அது அழிக்கவும் செய்யும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலன் நம்ம குடும்பத்தை வாழவும் வைக்கும், நம்ம குடும்பத்தை அழிக்கவும் செஞ்சிடும். ஆனா அதை கையாளுறவங்க கையில தான் இருக்குது. ஒரு பெரிய பலசாலியா இருக்கிறான், அவன் ரொம்ப நல்லவனா இருந்தா, அவன் நல்லவனா இருந்தான்னா அந்த பலத்தை வச்சு அந்த குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும் அந்த சமுதாயத்துக்கும் சொந்த பந்தத்துக்கும் அந்த பலத்தை வச்சு நல்லது என்ன செய்வான்? செய்வான். அதே ஒரு கெடுதல் உள்ளவன், ஒரு கெட்ட மனிதனுக்கு மிக பலசாலியா இருக்கிறான், அவன் என்ன செய்வான்? அந்த பலத்தை வச்சு தான் குடும்பத்தை சுத்தி பத்தி இருக்கிற ஜனங்களை, சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி என்ன செய்வான்? சித்திரவதை செய்வான் அந்த பலத்தை வச்சு. இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவர்கள் நீங்க காக்கிறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பலனை உங்க குடும்பத்தில் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? பிள்ளைகள் மத்தியில் எப்படி பயன்படுத்துறீங்க? ஆமா, உங்க மனைவி மத்தியில, உங்க பெற்றோர் மத்தியில நீங்க எப்படி அந்த பலனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? தயவு செய்து நாம் அதை ஆராய்ச்சி செய்வோம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது என்ன பலன் கேட்டீங்கன்னா, மன ரீதியான திட மனது. முதல்ல சரீர பலத்தை பெண்களை விட ஆண்களுக்கு சரீர பலத்தை அதிகமாக கொடுக்கிறார். ரெண்டு, திட மனதை கொடுக்கிறார். எப்படி திட மனதை கொடுக்கிறார்? அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களையும் நாம் இந்த காக்கிறதுலே நாம ஒரு சிலரை நாம சொல்ற. ஆதாம் இந்த சரீர உழைப்புல தோட்டத்தை பண்படுத்தி கொண்டிருந்தான். ஆனா தன் மனைவியை பண்படுத்துறதுல அவன் சிறந்ததா இல்லை, கோட்டை விட்டுட்டான். தன் மனைவியை தன்னை போல சிறப்பா மாற்றலை. தன் மனைவிக்கு நன்மையானது அவன் கற்றுக் கொடுக்க மறந்துட்டான். இயேசுனா கர்த்தர் சொல்லிக் கொடுத்த அத்தனையும் மனைவிக்கு சரியாய் தெளிவாய் கற்றுக் கொடுக்க மறந்துட்டான். உங்களுக்கு கொடுக்குற அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்குற தரிசனம், உங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை எல்லாத்தையும் யாருக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கணும்? சத்தியம் வசனத்தை எல்லாம் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்? உங்க மனைவி பிள்ளைகளுக்கு. இப்ப ஆதாம் கிட்ட ஏன் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. சர்ப்பம் ஆதாமுட்ட வந்து ஏன் முதல்ல பேசல? பிசாசு ஆதாமுட்ட வந்து ஏன் இடைப்படல? அல்லேலூயா. ஒன்னு, அவன் சரீரத்துல பலமுள்ளவன, பெண்ணை விட பலசாலியா இருந்தான். ஏன்னா பாதுகாக்கிறதே அவன் தான். அவங்கிட்ட போய் நேரம் என்ன செய்ய முடியாது? மோத முடியாது. அல்லேலூயா. சரீரத்தின்படியாக என்ன செய்ய முடியாது? அவங்ககிட்ட போய் மோத முடியாது. இரண்டாவது, ஆவிக்குரிய பிரகாரமா திடமனதாய் இருந்தான். யாரு? ஆதாம். ஆனா பெண்ணுக்கு என்ன இல்லை? திட மனது இல்லை. அதுக்காக அவங்க திறமை இல்லை, திட மனது இல்லைன்னா அவங்க சரியில்லை. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த தோட்டத்தை பாதுகாக்கணும்னு யாருக்கு சொல்லி கொடுத்தது?
ஆதாம் கிட்ட சொல்லிக் கொடுத்தாரு. ஏவாள்கிட்ட சொல்லிக் கொடுத்தாரா? சொல்லிக் கொடுக்கல. அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன உனக்கு கொடுத்துருக்கேன்? நல்ல சரீர பலத்தை கொடுத்துருக்குறேன், பலசாலியா அவனை படைச்சிருக்கிறேன். ரெண்டாவது உனக்கு திட மனசை செஞ்சுக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். நீ திடமனது உள்ளவனாக இருப்ப. ஒரு ஆண் அப்படித்தான் இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க ஆண்களாக இருக்க முடியாது. ஏன்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆணுடைய குணம், ஆணுடைய தன்மை மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்களுடைய எனக்கு என்ன கொடுக்குறதுங்கிறது ஒரு சிலர் அதை மறந்து போயிருக்கிறாங்க. திடமனதாக இருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களோ உறவுக்காரங்களோ அவன் சொல்ற மறைத்து இருக்கும்போது பெண்கள் என்ன செய்வாங்க? ஆண்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கல்லஞ்சக்காரையாம். இங்க பாரு, பெத்த தாயே மறிச்சு இருக்குது, இறந்துருச்சு, ஒரு செட்டு கண்ணீர் வடிக்கிறான்னு பாரு. அப்படி என்னையா மனசு கல்லா போச்சு, திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெத்த தகப்பனே இறந்து இருக்கிறாரு, அவரை இறந்துட்டாரு, அழுகிறானான்னு பாரு. அப்படியே நிற்கிறான், பார்க்குறான், அவன் பாடு போகிறான் வரான், யாரோ மாதிரி இருக்கிறான் பாரு, கல்நெஞ்சக்காரனா இருக்கிறான். அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் சீக்கிரமா ஆண்கள் அழமாட்டாங்க? பார்த்துருக்கீங்களா? ஏன் அழறதுன்னா அப்படி படைச்சு வச்சிட்டார் ஆண்டவர். கல்நெஞ்சக்காரனா படைக்கல, திடமனதுள்ளவனாய் படைச்சு வச்சிருக்கிறார். எதையும் சமாளிக்கிற திறமை, எதையும் கடந்து போகிற திறமை, எதுவும் ஜெயிக்கிற திறமைய அந்த திடமான உறுதியான மனசை வச்சுட்டார் அவனுக்குள்ள. அதனாலதான் ஆண்கள் ஒரு ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு ஏன்னு தெரியாது, அவனுக்கு திடமானதை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எளிதில் ஒரு ஆண் அழமாட்டான். அவனுக்கு திடமானது உறுதியான மனசு இருக்கும். அவனுக்கு சீக்கிரமா அவனை ஏமாத்திட முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ கடைக்கு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, நீங்கள் குடும்பமாக போகிறீங்க, திடீர்னு பார்த்தோன்னே உங்கள் மனைவி அங்கே வருங்க, எம்மா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்து, அப்பா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்து, அது என்ன அழகு அப்படின்னு நீங்கள் போயிருங்க அசால்ட்ட. இந்த மனுஷனுக்கு ரசனையே கிடையாது. திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எதை தான் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க? புரியுதுங்களா? இப்போ இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு, உணர்ச்சி வசப்படுறாங்க. பெண்களுடைய வீக்னஸ் உணர்ச்சி வசப்படுவது. ஆண்கள் சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. எல்லா பழங்களும் அது அழகாத்தான் இருக்குது. பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் ஜீவ விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார். இப்போ பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நலமானது எந்த கனிகள்? சகலவிதமான கனிகள். எப்படி இருந்துச்சு? பார்வைக்கு பார்க்கிற எல்லாம் அழகாத்தான், எல்லா கனிகளும் பார்வைக்கு அழகு. புசிப்புக்கு எப்படி இருந்துச்சு? நல்ல கனிகளாத்தான் இருந்துச்சு. ஆனா புசுக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டது யாரு? ஏவாள் அம்மா. இப்ப பாருங்க, 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறதுன்னு கண்டாள். ஆனா வேதம் சொல்லுது, ஆவியானவர் எழுதி வச்சிட்டாரு, எல்லா பழமும் எப்படித்தான் இருக்குது? எல்லாம் பார்வைக்கு அழகுதான், எல்லாம் புசிக்கிறதுக்கு நலமாத்தான் இருந்துச்சு. இப்போ எல்லா அவன் சொல்ற சேலையோ துணிமணி கடையில் போங்க, எல்லாமே அழகாத்தான் இருக்கும். சிஸ்டர், இந்த சேலையை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு அழகாக இருப்பீங்க சிஸ்டர். உங்கள் கலருக்கு, உங்கள் சைஸுக்கு, நீங்கள் இருக்கிறதுக்கு, உங்கள் ஹைட்டுக்கு இந்த சேலை அவ்வளோ அம்சமாக இருக்கும். நீங்கள் போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா போதும். அது எத்தனாயிரம் அதுக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 100 சேலை இதை விட அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தோணும். எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்துட்டு கடைசியில் ரிப்பீட் அப்போ சொன்னீங்கல்ல அந்த சேலை எழுங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஆண் பார்த்துட்டு அட பாவமே, இதைத்தானே அப்போவே சொன்னாங்க, நானும் இது நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு என்ன தெரியும், அதை விட அது நல்லா இருக்கும் பாருங்க. நீங்கள் சொல்லுவீங்க, போனால் இது நல்லா இருக்குது பார்த்தேன் ஆன்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்குமா, போட்டால் நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அம்சமாக இருக்குமா அப்படின்னா பண்ணி பார்த்தேன். அப்படியா, அவங்க சொன்னதுக்காக, வீட்டையா சொன்னதுக்காக எடுத்து அப்படின்னு பார்த்துட்டு, ஆனால் இதை விட அது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல அப்படிம்பாங்க. எனக்கெல்லாம் தெரியாதுன்னு அவங்க டென்ஷனாக இப்போ என்ன செய்ய ஆரம்பலாமே உட்காந்துக்கிறோம், வாயை திறக்க மாட்டாங்க, எதனாச்சும் எடுத்து தொலை அப்படி சொல்லி என்ன செய்வாங்க. ஏன்னா ஒரு பெண்கள் உணர்ச்சி வசப்படுறவங்க டக்கு டக்கு டக்குன்னு மனசை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க.
மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. இது நல்லா இருக்கு, இது மேல ஆசை, அப்படி டக்குனா இதை விட அது நல்லா இருக்கு, அது மேல ஒரு உணர்ச்சி வசப்படுவாங்க. கோபம் வந்தா உடனே குப்பு குப்புன்னு அழுதுருவாங்க, கஷ்டம் வந்தாலும் குப்பு குப்புன்னு அழுதுருவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தா குப்பு குப்புன்னு என்ன செஞ்சிருவாங்க, ஆனந்த கண்ணீர் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா திறமை உள்ளவங்க, நல்ல ஞானம் உள்ளவங்க, எல்லாத்திலும் பெஸ்டா இருந்தாலும் அவங்களுடைய பலவீனம் உணர்ச்சி வசப்படுவது. ஆனா ஆண் என்ன மரக்கட்டமா இருப்பா அப்படி இந்த மனுஷன் அப்படிமா டக்குன்னு, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க திடமா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க, சீக்கிரமா எதுலையும் மனசை என்ன செய்ய மாட்டாங்க, சாய விட மாட்டாங்க. அப்படியே இருந்து திடமா ஒரு இதில் நிப்பாட்டினாங்கன்னா அந்த இதில் ஈஸியாக எளிதில் அவங்க மாற மாட்டாங்க. இதாங்க இதான் அப்படின்ட்டு நிற்பாங்க. உறுதியான மனப்பான்மை. ஏன்னா பாதுகாக்கிறதுக்கு இப்படிப்பட்ட உறுதியான மனப்பான்மை தேவையா இருக்குது ஒரு ஆணுக்கு. எதுலையும் ஈஸியில மயங்கி வலையில விழுந்துடக்கூடாது. தந்திரம் உள்ளது. அதான் வசனம் சொல்லுது 3:1 ஆதியாகமத்துல, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல நாட்டு ஜீவன்களை பார்க்கலாம், உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம், சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறது. ஏன்னா எளிதில உணர்ச்சி வசப்படுறவங்க, எளிதில எது ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, ஒண்ணு வேணா திடீர்னு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சவங்க, என்ன உங்க வீட்டுக்காரு ஏதோ ஒரு சிஸ்டரை கூட்டு போற மாதிரி தெரிஞ்சே, உங்க வீட்டுக்கார மாதிரியே தெரிஞ்சுங்க, வண்டியும் அதே வண்டி தான், அந்த அவரை பார்த்து தூரத்துலேருந்து பார்த்தா அவர் மாதிரியே அந்த கலர் சட்டையில போன மாதிரியே தெரிஞ்சுன்னா போதும், அப்படி மட்டும் சொல்லிட்டு ஒருவேளை அவர் மாதிரியே தெரிஞ்சுங்க. யாராச்சும் வீட்டுக்கு விருந்தினரோ உறவுமுறையோ வந்தாங்களோ, உங்க வீட்டையா ஏதாச்சும் கூட்டு போனாங்களோ, அப்படி ஒரு பிட்டை மட்டும் போட்டுவிட்டா எந்த உறவுக்காரங்களையும் வரலையே, சொந்தக்காரங்க யாரும் வரலையே, இவர் எந்த சிஸ்டரை கூட்டு போயிருப்பா, அப்படி இவர் ஏன் கூட்டு போனா, அப்படி கட்டாயமா அவராக தான் கூட்டு போய் பார்ப்பான். பரிதாபப்படுற மனுஷன் ஆகுனா இறக்கப்பட்ட பஸ்ஸுக்கு என்ன செஞ்சிருவா, அப்படி பரிதாபப்பட்டு உதவின்னு பேர் செஞ்சிரு. எப்படி தெரியல, இன்னைக்கு வரட்டும், வேலை ஓடாது, எந்த நினைப்பு ஓடாது, எந்த திங்கிங்கும் வராது, சுத்தி எந்த நினைப்பும் இருக்காதுங்க. வந்து அவர் சொல்லி அவர் ப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த அம்மா ஓயாது. என்னை பத்தி உனக்கு தெரியாதா, நான் அப்படி செய்யற ஆளா, இல்ல நான் அப்படி இல்ல, அது வேற யாரோ இருக்கும், இல்லையா நம்ம வண்டி தானா, ஆமா அதே உங்க இந்த கலர்ல தான் ட்ரெஸ்ஸா, இதே மாதிரி இந்த சாயில வாட்ட சாட்டம் கொஞ்சம் உயரமா இருந்துச்சான், ஆமா உங்களை மாதிரி தான் இருந்துச்சுன்னா, நீங்க தான் சொல்ல மாட்டாங்க, உங்களை மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அப்பவே நினைச்சேன், இந்த மனுஷன் நம்மளை எங்கேயும் கூட்டு போக மாட்டா, அப்படி யாராச்சும் ஐயா கொஞ்சம் உதவி செய்ய பொசுக்குன்னு என்ன செஞ்சிருவா, அப்படி கூட்டு பெரும் இந்த வேலையை செய்யறது நீங்களாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி, உண்மை இல்லை பொய்னா அதை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருவார், நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவார். நீங்க சொன்னாப்புல நான் நம்பிடுவேனும், என்ன அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது அப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்புறம் அதே சிஸ்டர் வந்துட்டு மறுநாள், இல்ல அங்க பார்த்துட்டு இங்கிட்டு வந்தேன், கடையில நின்றுகிட்டு இருந்தாரு உங்க வீட்டுக்காரு, அது யாரோ அப்படின்னு மறுநாள் சொல்ற வரைக்கும் விடிய மனமனு சண்டையும் இழுத்துக்கிட்டும் டம்மு டொம்முன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ ஓயும் அவங்களே வந்து திரும்ப வந்து, ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், உங்க வீட்டுக்காரர் இங்க கடையில நின்றுகிட்டு இருந்தாரு, நான் அப்ப பார்த்துட்டு போனேன், அது வேற ஆள் அப்படி சொன்ன. அப்புறம் நான் தெரியும் என் வீட்டுக்காரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க நீங்க அப்படி இல்லை, இருந்தாலும் உங்களை நம்புவேன், இந்த காலத்து பெண்களை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாதுல்ல, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தை டபக்கு நினைச்சிருவாங்க, உடனே கட்சி மாறிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஏன் அவங்க உணர்ச்சி வசப்படுறதில்ல, அவங்க பலவீனப்பட்டவங்க. காதுல கேட்கறத உடனே நம்பிடுவாங்க, தூரமா கண்ணுல பாக்குறத உடனே என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுவாங்க. ஆண் என்ன செய்வாங்கன்னா பாருங்க, ஆண் ஒரு இது என்னது, அது என்னது, இது ஏன், அது ஏன், இது எப்படி, அது எப்படி, இதனால என்ன வரும், இதனால என்ன நடக்கும், இதனால என்ன பிரச்சனை ஆகும், இதையெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் அறிஞ்சு அப்புறம் தான் என்ன செய்ய ஒரு முடிவு, ஒரு காரியங்களை செய்வானா. இப்படித்தான் ஆணை படைத்து வைத்து விட்டார். இப்போ ஏவாள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு சர்ப்பத்திட்ட பேசி உடனே நம்பி, உடனே புருஷன் சொன்னதை கேட்கல, நம்பல. புருஷன் சொன்னதை அந்த அம்மா என்ன செய்யல,
நம்பல. அப்புறம் ஆண்டவர் சொன்னது அந்த அம்மா என்ன செய்யல, நம்பல. உடனே எது ஈஸியில நம்பிடுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ரொம்ப அழுதுகிட்டு யாராச்சும் பொசு பொசுக்குன்னு அழுதுகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு குற்றத்தை வச்சுட்டா டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், அவன் சும்மா அழமாட்டாங்க. ஒரு 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 பெண் சீக்கிரமாக எழுதலை, ஈஸியாக சாதாரண பொய் சொல்ல காரியத்துக்கெல்லாம் அழுதுறாரு. இப்படி அவங்க வந்து அழுதுகிட்டு நின்னாங்க, நீங்கள் ஏதோ அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க, திட்டிட்டீங்க, சத்தம் போடுறீங்க அப்படின்னு உடனே நம்பிக்கிறோம். ஆமாம் சோத்திரம். ஏன்னா இதை பிசாசு ஏன் தந்திரமுள்ள சர்ப்பத்துக்குள்ள வந்தால் நேரடியாக ஏவாளையே என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆதாம ஏமாற்றவே முடியாது. ஏன்னா கல்லஞ்சக்கார மரக்கட்ட மாதிரி அவரே எதையும் ஆராய்ச்சி செஞ்சு துணிஞ்சு, நீ எங்கேருந்து வந்த, நீ புதுசாக இருக்குதா, நீ எப்பயும் இருக்கிறதானே, நீ எப்படி பேசுகிற, உன்னால் பேச முடியுமா? ஒருவேளை அப்போ மிருகங்கள் பேசுச்சான்னு தெரியல, எப்படி நீ பேசுகிற, இல்லை பேசுனா நீ யார், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆண்டவர் என்கிட்ட மட்டும் தான் இது சொன்னார், யாருக்கிட்டையும் சொல்லலையே, என் மனைவி கிட்ட கூட நீ தான் சொல்லணும்னு சொன்னாரு, உன்கிட்ட எப்படி சொல்லியிருப்பாரு? இப்படியெல்லாம் கேள்வி மேலே கேள்வி என்ன செஞ்சிருப்பா, அப்படி ஆண் கேட்டிருப்பா அப்படி. ஆனால் ஆண் வாயை அடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியா, ஆமாம் சொன்ன மாதிரியே தெரியுது, ஆமாம் சூப்பர், நல்லா இருக்கு, அவங்க படிச்சு என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டீங்கன்னாங்க டார்லிங் அப்படின்னு பார்த்தது என்னத்தை பேசன்னு யோசிச்சுட்டு அவன் பேசுறதுக்கு முன்னாடி நினைச்சு சாப்பிட்டுட்டு கதை முடிஞ்சிச்சு. இல்லைம்மா கையில் காசு இல்லை, சம்பளம் வேறு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எதையும் இந்த தடவை வாங்க முடியாதுமா அப்படி சொல்லிட்டு, ஏங்க அப்படியாங்க நீங்கள் சொன்னேன், நீங்கள் ஒரு பதம் சொல்ல, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இந்த பொருள் வாங்கிக்கலாம் அப்படி சொன்னேன், நீங்கள் பார்க்கலான்ட்டு போனீங்க, வாங்கலாம் இல்லை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. பாருங்க நான் சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ஒருத்தங்க வந்தாங்க, பர்னிச்சர் கடைக்காரங்க வந்தாங்க, இந்த மாதிரி ஆஃபர் நோட்ஸ் கொடுத்தாங்க, ஏமா 20,000க்குள்ள உனக்கு 10,000 தரமா, வீட்டிலே வந்து இறக்கிறமா. ஆமாம் சுத்தம், நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ கட்டலாம்னாலும் சொன்னாங்க. பாருங்க நீங்கள் பார்க்கலான்னு சொன்னீங்களா, அதை வாங்கவா வாங்க முடியாது யோசி பார்த்தேன். ஆமாம் சூத்திரம், இவங்க வந்துட்டாங்களா, நல்ல ஆஃபரை நான் ஏன் விட்டுறணும், அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க, வாங்கி வச்சுட்டேங்க உள்ள அப்படிங்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்க்கலான்னு சொன்ன தெரியுமா? இந்த மாதம் வருமானம் கொஞ்சம் கம்மி, இந்த மாதம் செலவு கொஞ்சம் அதிகம், ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன், அதனால தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். உடனே வேணான்னு சொன்னால் முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும், நீ உடனே வருத்தப்படுவ, உடனே நினைச்சுவ, அழுவ, இல்லை ஏதோ ஒரு காரியம் நடக்கும், அதனால் பார்க்கலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீ இப்படி சரி சரி விடு என்ன செய்ய அப்படின்னு சொல்லாம பார்த்தீங்களா? அந்த நிலைமை தான் ஆதாம் காய் போச்சுங்க. அப்படி சொல்ற வர்றதுக்குள்ள இந்த ஆமாம் சூப்பர், ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி இதை வாங்கி என்ன செஞ்சிச்சு, பறிச்சு சாப்பிட்டுருச்சு. இதில் நாம் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கணும். பெண்கள் குடும்ப தலைவிகள் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர்களை பலக்கப்படும். எளிதில் எதையும் உணர்ச்சி வசப்படவோ, எளிதில் எதையும் நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது அப்படித்தான் சொல்றாங்க, வஞ்சிக்கிறவங்க ஏமாத்துறவங்க வீடு வீடாய் வந்து பெண்களை கள்ள உபதேசம் தவறான உபதேசத்தினால வஞ்சித்திருவார்கள் என்று சொல்லி பவுல் கடிந்து கொள்கிறார். இளம் விதவையாய் இருக்கிறவ நீ என்ன செய், ஆமா சொல்ற, நீ ஒரு திருமணத்தை பண்ணிரு, ஏன்னு சொன்னா உன் மனம் தாறுமாறா போய் ஈஸியா எளிதில் வஞ்சிக்கப்பட்டுரும். அநேக பெண்கள் இடறி விழுந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? உணர்ச்சி வசப்படுகிறது. உன்னை காதலிக்கிறேன், உன்னை விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு வருவாங்க, அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. நீதான் எனக்கு அப்படிம்பாங்க, எல்லாம்னு சொல்லுவாங்க. திடீர்னு என்ன செய்வான், கையை கூட டபக்கு நடத்தி என்ன செய்ய, லேசா ஒரு பிளேடோ லேசா ஒரு இதோ லேசா கிழிச்சுட்டு லைட்டா ரத்தத்தை கூட ஒழுங்கு விட்டு என்ன செய்வான், அந்த உணர்ச்சியை தூண்டி விட்டு ஏமாத்துவான், உணர்ச்சி வசப்படுத்தி ஏமாத்துவான். 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு தோல்ல மாறி தூக்கி சொன்ன அப்பாவுடைய அன்பை மறைக்க வச்சிருந்த உணர்ச்சியை தூண்டி ஏமாத்துவான். நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் எனக்கு உயிர், நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லைன்னா வாழ மாட்டேமா. ஏன்னா 20 வருஷமா அவன் உனக்காக வாழாமையா இருந்தான், உன் கூட இருந்து உனக்காக எல்லாம் செஞ்சான்னு கிடையாது. இந்த உணர்ச்சியில தான் பெண்கள் ஏமாந்து விடுகிறார்கள். உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்ப்பேன், சாகுற வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன், என் உயிரே நீ தான் அப்படிமா. அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கா பாருங்க, உயிரே நீதான்ப்பா, அந்த உயிரை நான் எடுப்பான், அவன் எடுப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி உயிரே நீதான் அப்படிமா, இப்போ அந்த உயிர் நீதானே, அந்த உயிரவே நான் என்ன செய்யறேன், எடுக்கிறேன்னு எடுக்கிறான். காரணம் என்ன? எதுல ஏமாந்துட்டீங்க? அன்பு கூற மாதிரி நடிக்கிறான், உங்களை பிடிச்ச மாதிரி நடிக்கிறான்,
நீங்க தான் உலகம்னு சொல்றதுக்காக அவன் நடிக்கிறான், எல்லாத்தையும் செய்யறான், அதை நம்புறோம். உண்மையா கண்டிப்பாங்க. பாசத்துல என் பிள்ளை நல்லா இருக்கணும் கண்டிக்கிற அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய புத்திமதி, இதெல்லாம் புரியாத பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்பற்றாதீங்க. இயேசுநாதர் செய்த அவர் தியாகத்தை நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுவோம். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்மளை இயேசுநாதர் உயிரை கொடுத்து காப்பாற்றி பாவத்திலையும் சாபத்திலிருந்து மீட்டு பிள்ளையாக்கி இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சாரு, அதை உடனே மறக்க வைப்பான், உணர்ச்சி வசப்படுத்துவான். பாரு உனக்கு கஷ்டம் வந்துருச்சு, பாரு உனக்கு குழப்பம் வந்துருச்சு, பாரு உனக்கு இவ்வளவு பெரிய நெருக்கம் வந்துருச்சு, நீ ஜெபம் பண்ற, சர்ச்சுக்கு போற, கொடுக்கிற, உபவாசிக்கிற, ஓடுற, ஊழிக்கிற, எல்லாம் செய்யற, உனக்கு இப்படி நடக்கலாமா, உனக்கு இப்படி பிரச்சனை வரலாமா, நீ ஏசு ஏசுன்னு ஓடுறைய, கோயில் கோயில்னு அலையறிய, சர்ச்சு சர்ச்சுன்னு போனைய, உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரலாமான்னு கேட்ட உடனே நம்மளையும் பிசாசு தந்திரமாய் வாஞ்சிக்க வைக்கிறான். கோயிலுக்கு போய் என்ன பண்ணி, சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணியோ, இயேசுவை தேடி என்ன பண்ணின்னு நினைக்க வைப்பான் தந்திரமாய். பாதுகாப்பை உடைப்பான். நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்முடைய உணர்ச்சி வசப்படுற வீக்னஸ்ல டார்கெட் பண்ணி அதிலே அடிப்பான். அதுக்கு என்ன செய்வானா, ஆமா நம்ம கிட்ட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, நம்ம மேல அக்கறை உள்ள மாதிரி பேசுவாங்க, நம்ம மேல அதிகமாக அன்பு இருக்க மாதிரி தான் வருவாங்க, எதிராக ஒரு நாள் வரவே மாட்டாங்க. நீ கடவுளை போல நீ மாறணும்னு ஆசைப்படுறேன்னு பாம்புக்குள்ள சர்ப்பத்துக்குள்ள இருந்து பிசாசு பேசுறான். நீ கடவுளை போல மாறணும் நான் ஆசைப்படுறேன், நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்படி இருக்க கூடாது, நீ இருக்க வேண்டிய ரேஞ்சே வேற, அப்படி உசுபேத்தி விடுறான் பிசாசு ஏவாள். உடனே அவன் என்ன செஞ்சான், ஆமா நான் அப்படி இருக்க வேண்டியவில்லை, நான் எப்படி இருக்கணும் தெரியுமா, நீ சொல்றதான் கரெக்ட், நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, படிக்கிற வாலிப பிள்ளைகளை, வாலிப பசங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க ஏசப்பாவுக்கு பயந்து பெற்றவங்களுக்கு பயந்து இருப்ப, என்ன இன்னைக்கு எல்கேஜி பிள்ளை மாதிரி இருக்க, ஏன்னா என்ன நீ என்ன செய்யற, குழந்தையா இருக்கிற, சின்ன பிள்ளையா தனமா இருக்க, இன்னைக்கு உங்க அப்பா பேசும் எங்க அம்மா பேசும், ஐயோ நானும் அப்படி செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்ன பூச்சாண்டி, இந்த பூச்சாண்டி வருது அப்படி சொல்லி பயமுறுத்துற மாதிரி, சின்ன குழந்தைய பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. நீ வாலிப பிள்ளை, நீ வாலிப பையன், நீ பெரிய ஆளு, நீ இப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்க கூடாது, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களெல்லாம் பயந்துட்டு கீழ்படிச்சிட்டு இருக்கணும், இப்பெல்லாம் பெரிய ஆளாயிட்டோம், நம்ம தான் சொந்தமா முடிவெடுக்கணும், நீ இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிற அப்படி வந்து பேசுவாங்க. ஏன்னா உன் நல்லது தான் பேசுறேன், வெளி உலகமே உனக்கு தெரிய மாட்டேங்குது, விவரமே உனக்கு என்ன செய்யல தெரியல, அப்படித்தான் பேசுவாங்க. வந்து பக்கத்துல வந்து ஸ்கூலுகளையோ காலேஜுகளையோ வேலை செய்யற இடத்துல பேசுவாங்க. நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, உன் வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணலாம், உனக்கு திறமை இருக்கு, உனக்கும் அறிவு இருக்குல்ல, இவ்வளவு வயசாயிடுச்சுல, இவ்வளவு படிச்சிருக்கிறீல, உங்க அப்பா அம்மாவுக்கு படிப்பு இல்லை, அவங்க அந்த காலத்து ஆளுங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு தந்திரமாய் வருவான். அப்படி பாதுகாப்பு உடைக்கும்படிக்கு இதை ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும், ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரரை கேட்டுக்கிறேன், அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது ஆண்டவர் வருவாரு, நாங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் நினைச்சிக்கிறோம், எங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி இருந்தா இங்க தப்பா இருக்காது. அப்பாவை கேட்டிருந்தா, அப்பாவை கூப்பிட்டு இருந்தா, அப்பாவை பார்த்து இங்க தப்பா இருக்காது. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் சின்ன பிள்ளையாட்டே இருக்கிறது, எத்தனை நாளைக்கு என் புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கு சின்ன குழந்தையாட்டு, அவர் சின்ன குழந்தை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, எத்தனை நாளைக்கு அவரையே கேட்டுட்டு இருக்க, இப்பதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்பதான் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு, இப்பதான் நான் விவரம் ஆயிட்டேன்னு, வளர்ந்துட்டேன்னு, நிறைய படிச்சிருக்கிறேன்னு, எனக்குன்னு சொந்த புத்தி என்ன செய்யுது சொல்லுங்க. ஆனா நான் முடிவு எடுக்கிறேன். ஆதாம்கிட்ட கேட்கல, ஆண்டவர்ட்டையும் கேட்கல. இதை ஆதாம் பாதுகாக்க தவறி போனான். அதனாலதான் சாபம் அதிகமா யாருக்கு வந்துச்சு, ஆதாம் மேல வச்சாரு. உன் நிமித்தம் உன் மனைவியின் பேச்சை நீ கேட்ட, மனைவி பேச்சை கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆண்டவருடைய காரியத்துல ஜெபம் பண்ணுங்க மனைவி சொல்றாங்க, பைபிள் படிங்கன்னு சொல்றாங்க, உபவாசம் இருங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, இப்படி சொல்றாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ சொல்லுங்க, செய்யணும். தேவனுக்குரிய காரியத்தை மனைவிகள் ஆலோசனையை புத்திமையை சொல்றது கேட்கணும், கீழ்ப்படியணுங்க. அதுல தப்புல, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும் வேதம் சொல்லுது. ஆனா தவறான காரியம், தேவனுக்கு விரோதமான காரியம், உலகத்துக்கு உரிய காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மனைவியே சொன்னாலும் செவி சாய்க்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் அல்லேலூயா. உன் மனைவியை பேச்ச கேட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டபடியினால், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
புசிக்க வேண்டாம் என்று புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னை நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார். இந்த முழு பூமி உன்னால் என்ன செய்யப்பட போகுது? சாபமா மாறுதுன்னாரு. உன்னாலதான் முழு பூமி சாபமாகுது, சாபம் வருதுன்னு சொல்றாரு. ஏன்? பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது? ஆதாம் இடத்துல. சரியா காக்கல. தோட்டத்துக்குள்ள வந்த உடனே இப்படிப்பட்ட பிரச்சனை பண்ண முதல் கேள்வி ஆதாம் கேட்கணும். ஏன்? எதுக்கு? நீ யாரு? உனக்கு இப்படி தெரியும்னு கேள்வி கேட்க ஆதாம் தவறிட்டான். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணும்? எந்த அந்நிய சக்திகளும் நுழைய விடவே கூடாது. ஆமை சுதர் பிள்ளைகளுடைய மொபைல்லையோ மனைவியுடைய மொபைல்களையோ வேற எந்த கான்டாக்டிலும் உள்ள நுழைய விடவே கூடாது. ஏன்னா அவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுறவங்க. அவங்க உணர்ச்சியை ஆமை சுத்திரம் அவங்க உடனே இறக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க, உடனே நம்புறவங்களா இருப்பாங்க, உடனே பரிதாபப்படுறவங்க இருப்பாங்க. அதை வைத்து என்ன செய்யும்? பிசாசு உள்ள என்ன செய்யும்? குடும்பத்தை பிரித்து விடுவான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? யார் எதை சொன்னாலும் கணவனோட வந்து மனைவி என்ன செய்யுங்க? ஆலோசனை பண்ணுங்க. பிள்ளைங்க உடனே என்ன செய்யுங்க? அப்பா அம்மா கிட்ட வந்து உட்காந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி பேசுனாங்க, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வீட்டுல வந்து சொல்லி ஆலோசனை பண்ணுங்க. அதுலயே சொல்லுங்களேன். ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி யார் எதை சொன்னாலும் யார் தாய் தகப்பன்ட்ட வந்து சொல்லி என்ன செய்யணும்? கலந்து ஆலோசனை பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும். பிசாசு உள்ள நுழையவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ முழு பூமி சபிக்கப்படுறதுக்கு நீதான்பா காரணம். இந்த முழு பூமியும் ஆளும்படிக்கு, இந்த முழு பூமியும் ஆமே சுத்தர் உன் கண்ட்ரோல்ல எடுக்கும்படிக்கு உன் கையில கொடுத்தா நீ பொறுப்பை தவற விட்ட. அல்லேலூயா. அதனாலதான் பூமி முழுக்க சபிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் ஆதாமின் மூலம் என்ன செய்கிற வேலைகளை, அவன் கையின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் அவர் சபித்தார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் யாரு? ஆதாம் தான். அல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் அப்படி இருக்கவே கூடாதுங்க. நம்மளை சரி செய்யணுங்க. எதுக்கெடுத்தாலும் பிள்ளையும் மனைவியும் குறைகளையும் குற்றங்களும் சொல்லி கொண்டிருக்க கூடாது. நான் சரியாக வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமே சூத்திரம். சர்ப்பம் 6ஆம் நாள் படைக்கப்பட்டது. சர்ப்பம் எத்தனாம் நாள் படைக்கப்பட்டது? 6ஆம் நாள் படைக்கப்பட்டது. ஆமே, மனிதன் 6ஆம் நாள் படைக்கப்பட்டான். எல்லாமே மண்ணினாலே உருவானது. பிசாசுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், 6ஆம் நாள் படைக்கப்பட்ட இந்த மண்ணிலிருந்து வந்த மனுஷனை ஏன் ஸ்தானத்தில் வச்சிட்டையான்னு சொல்லி அதே 6ஆம் நாள் மண்ணிலிருந்து வந்த சர்ப்பத்தை பிசாசு எடுத்து இந்த மனுஷனுடைய ஸ்தானத்தை, அவனுடைய எல்லா மேன்மையை இழக்க வச்சான். 6ஆம் நாள் ஆதாம் உருவானான். அவன் மண்ணிலிருந்து வந்தான். 6ஆம் நாள் மண்ணிலிருந்து சர்ப்பம் வந்துச்சு. எல்லாமே எதுலேருந்து வந்துச்சு? மண்ணிலிருந்து வந்துச்சு. அந்த சர்ப்பத்தை அவன் டார்கெட் பண்ணான். அது தந்திரம் உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. நரி தந்திரம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் எது தந்திரம் உள்ளதுன்னு முக்கியமாக சொல்லியிருக்குது? சர்ப்பம், பாம்பு தந்திரம் உள்ளது. அந்த தந்திரத்துக்குள்ள இவன் எடுத்த. ஏன்னா அதுவும் 6ஆம் நாள் படைக்கப்பட்டுச்சு. 6ஆம் நாள் படைச்சா மனுஷனை வச்சா என்னை அழிக்கணும் பார்க்குறேன், என்னை இல்லாமல் பண்ணணும், என் ஸ்தானத்தை என்னை விட்டு பிரித்து சாதாரண மனுஷனை கொடுத்தீங்களே, அதே 6ஆம் நாள் படைச்ச பாம்பு சர்ப்பத்தை எடுத்து இந்த மனுஷனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிரம் பாருங்கன்னு சொல்லி பாம்புக்குள்ளே நுழைஞ்சான். சர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சு அவனுடைய வாழ்க்கையை இல்லாமல் போக பண்ண நினைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதனால தான் கர்த்தர் 6ஆம் நாள் படைத்த மிருக ஜீவனை எடுத்து ஆதாமுக்காக பலி செலுத்தினார். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? ஏன் பறவையை பலி செலுத்திருக்கலாம்ல? 5ஆம் நாள் பறவைகள் படைக்கப்பட்டது. பறவைகளை அவர் என்ன செய்யல? பலி செலுத்தலை. ஆமா சோத்திரம். நீரில் வாழும் ஜீவ ஜந்துகள் எத்தனை இருக்குது? பறவைகள் எத்தனையோ விதம் இருக்குது. அதை பலி செலுத்தலை. ஏன் 6ஆம் நாள் படைச்ச மிருகத்தை பலி செலுத்தினா தெரியுங்களா? மனுஷன் 6ஆம் நாள் படைக்கப்பட்டவன். அதே 6ஆம் நாள் உண்டாக்குன பாம்பை வச்சு பிசாசு இந்த மனு குலத்தை விழ வச்சு நரகத்துக்களை தள்ளனாலும் கீழே பாவத்தில் விழ வச்சு பாவமாய் சாபமாய் மாற்றினான்.
ஆண்டவர் பார்த்தார். 6ஆம் நாள் படைத்த மனிதனை விழ வைக்கணும் நீ நினைச்ச, அதுக்கு 6ஆம் நாள் படைக்கப்பட்ட பாம்பை பயன்படுத்தின. நான் அதே மனிதனை மீட்கிறதுக்கு, டெம்பரவரியா மீட்கிறதுக்கு 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மிருகத்தை எடுத்தார். அது ஆடை எடுத்தார். அங்க மிருகம் தான் சொல்லி இருக்குது. ஆடை எடுத்து பலி செலுத்தி ரத்தத்தை சிந்தி இவன் பாவத்துக்கு ஒரு நிவாரணத்துக்கு டெம்பரவரியார் வழியை திறந்தார். அவனுடைய பாவங்கள் மூடப்படும்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ முழுக்க ஒரு மனுஷன் மனுக்குலம் காப்பாற்றப்படணும்னா 6ஆம் நாள் வந்த மனிதன் தான் இயேசுநாதர் என்ன செய்தார்? மனிதனா வந்து முழு மனு குலத்தையும் காப்பாத்துறது வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாம்பு 6ஆம் நாள் படைச்ச மனுஷனை விழ வச்சுச்சு. 6ஆம் நாள் படைத்த மிருகத்தை பிசாசு பயன்படுத்தினா. ஆண்டவர் 6ஆம் நாள் உண்டான ஆட்டை மிருகத்தை பயன்படுத்தி டெம்பரவரியாய் மனிதனை மீட்டார். அல்லேலூயா. பர்மனண்டா மீட்கணும்னா மனிதனால தான் மீட்க முடியும்னு அவர் மனிதனாகவே வந்து என்ன செய்தார்? இந்த மனு குலத்தை மீட்டார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, குழப்பத்திலிருந்து சோத்திரம் இதுல இருந்தெல்லாம் அவனை மீட்கும்படி அவர் வந்தார். ஆதாம் எதையெல்லாம் இழந்து போனானோ அதெல்லாம் மீட்டு திரும்ப அதே ஸ்தானத்தை கொடுக்கறதுக்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. அதான் சொன்னாரு இயேசுநாதர், எனக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு திரும்ப கொடுத்தார். ஆதாமுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அதிகாரத்தை பிசாசு பறிங்கி வச்சுட்டான், பிடுங்கிட்டான். இழந்து போனதை திரும்ப இயேசுநாதர் மனுஷனாவே வந்து மனுஷனாவே பிடுங்கி நம்ம கையில் கொடுத்தாரு. இப்போ யாரெல்லாம் இயேசுவை ஏற்றிருக்கோமோ, யாரெல்லாம் இயேசுவை தெய்வம் அறிக்கையிடுறோமோ, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவர்களுக்கு சகல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சூத்திரம். நம்ம குடும்பத்தை நாம தான் காப்பாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மால காப்பாற்ற முடியாத பட்சத்தில் தேவனுடைய ஒத்தாசையும் ஆவியானவருடைய பலத்தை நம்ம கேட்கறது தப்பே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்ம குடும்பத்தை ஒரு ஆண் தான் பாதுகாக்க வேண்டும். சத்துருக்கிடத்திலிருந்து ஆமென் சூத்திரம், எதிராக இருக்கிற மனுஷங்களிடத்திலிருந்து, எதிராக இருக்கிற சக்திகளிடத்திலிருந்து நாம தான் நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும்? பிசாசினிடத்திலிருந்து, பொல்லாத கிரியையிடத்திலிருந்து நாம தான் காப்பாற்றணும். திடமனதை கொடுத்திருக்கிறார், சரீர பலத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செய்யணும்? முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணும். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு அவரை துதிச்சு என்ன செய்யணும்? ஆராதித்து அந்தகார சக்திகளை, கண்ணுக்கு தெரியாத வானமண்டலத்தில் பொல்லாத செய்திகளிடத்திலிருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை, நம்முடைய சமுதாயத்தை நாம தான் காப்பாற்ற வேண்டும். அதுக்கு தான் அவன் சர்வாயுத வர்க்கங்களை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம், போர் வர்க்கம், ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நம்முடைய குடும்பத்தையும், நம்மையும், நம்முடைய சமுதாயத்தையும், மனுக்குலத்தையும் நாம் காப்பாற்றுவோம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.